தொடர்ந்து தலைமை உரை வழங்கி சிறப்பிக்க கோவில் உராதீனம் சீரோடர் சீர் அடிகள் பெருந்தகை அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் என உலாவிய நீர்மறிவேணியன் அழகில் சோதியன் நம் பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மேடையில் அமர்ந்திருக்கும் குருமகா சன்னிதானங்களுக்கும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் முதல் வணக்கம். நமது பேரூர் சுவாமிகள் சொன்னது போல கோவிலூர் மடத்திற்கும் பேரூர் மடத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்பது ஒரு ஞான சம்பந்தம். சாந்தலிங்கடிகளார் எழுதிய 2 நூல்கள் நமது 16 நூல்களிலே உள்ளது. அது முதல் தொடர்பு. நான் வட்டத்திற்கு வந்தவுடன் கலந்து கொண்ட முதல் நிகழ்வு நமது பேரூர் மடத்தில் உள்ள கும்பாபிஷேகம். அது 2வது தொடர்பு. 3வது இந்த நிகழ்வினே சாமிகள் சொன்னது போல பல இந்த ஒரு வருடமாக பல நிகழ்வுகள் நடைபெற்றாலும் காசியிலே ஒரு திருவாசக முற்றோதல் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அதற்கு கோவிலிலே அனுமதி பெற்று இதுவரை காசி கோவிலுக்குள் திருவாசகம் முற்றுவதல் நமக்கு பின்னால் நடைபெற்றதில்லை. நாம் காசிக்கு போக ஆரம்பித்ததற்கு பின்னாலே காரைக்குடியிலிருந்து 2-3 குழுக்கள் வந்து திருவாசகம் முற்றுவதல் செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே நமது பேரூர் சாமிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 150 பேர் முற்றுவதல் செய்தார்கள். 150 பேர்லாம் அந்த கோயிலுக்குள்ளே உட்கார முடியாது. அப்போ இங்கே திருமதி வாணி அவர்கள் தான் முதல் நாள் வந்து எங்கே பண்ண போகிறோம் என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. அந்த கோவிலை பற்றி இங்கே வந்திருப்பவர்கள் கொஞ்சம் உணர்வதற்காக இதை சொல்கிறேன். அங்கே முற்றுவதல் செய்யணும்னு சொன்ன உடனே அவங்களுக்கு முற்றுவதல்லாம் என்னன்னு தெரியாது. எவ்வளவு நேரம் படிப்பீங்கன்னு கேட்டாங்க. ஒரு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் படிப்போம். சரி, எப்படி நீங்கள் ஆரம்பிப்பீங்க, எந்த சமயத்தில் முடிப்பீங்க, நடுவில் வந்து உங்களுக்கு உணவுலாம் எப்படி கிடைக்கும், உணவு இல்லாமல் எப்படி தொடர்ந்து நீங்கள் பாட முடியும், இதெல்லாம் கேட்டாங்க. அப்போ என்ன முடிவு பண்ணோம்னா, அந்த காலையில் மங்கள ஆரத்தி 2:30 மணிக்கு வந்துடுறோம். அப்போலேருந்தே துவங்கிடுறோம். ஒரு 8 மணிக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம். கடுமையான வெயில் காலம். எனக்கு அந்த இடத்துல மேலே கொட்டகை இல்லாத இடம் தான் முதல்ல பேசினாங்க. அதுக்கப்புறம் கொட்டகை உள்ள இடம் கொடுக்குறேன்னாங்க. அதுக்கப்புறம் கோவில் அலுவலகத்திலேருந்து என்ன கேட்டாங்க, இந்த வெயில் உங்கள் ஊர்லேருந்து வரவங்களுக்கு தாங்க மாட்டாங்க, அதனால் ஒரு ஏசி ரூம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஒரு ஏசி ஹால் கொடுத்தாரு. அந்த ஏசி ஹாலில் வச்சு தான் முற்றுவதல் நடந்தது. அதற்கு ஏற்பாடான உடனே உங்களுக்கு சாப்பாடு எப்படி, ஏன்னா அப்போ வந்து பெரும் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கிற நேரம். இவங்க வெளியில் போனால் திரும்ப கோவிலுக்குள்ளே வர முடியாது. அதனால் பக்கத்தில் உடுப்பி ஹோட்டல்களுக்கு கோவிலுக்குள்ளேயே நான் சொன்னேன் 50-50 பேராக போய் சாப்பிட்டு வந்துடட்டும்னு சொன்னேன். அப்போ அந்த சிஇஓ சொல்கிறாரு, நீங்கள் முழுசாக படிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் நேரம் போய் சாப்பிட போனாங்கன்னா அவங்க ஒரு 30 பாட்டு பாடாமல் விட்டுருவாங்கல்ல, அப்போ எல்லாரும் முற்றுவதல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்காரரை வர சொல்லி நீங்கள் பார்சல் போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அந்த போடுற புத்தகங்களை அகற்ற வேண்டிய வேலை உங்களுக்கு.
அதை வந்து சாப்பிட்றவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சரின்னு ஒப்புக்கொண்டார். ஆக அந்த முற்றோதல் அப்படி நடைபெற்றது. அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நம்ம சாமி அன்னைக்கு 10 மணிக்கு தான் காசிக்கே வந்து சேர்றாங்க. ராத்திரி 10 மணிக்கு வந்து நம்ம மடத்துக்கு வந்து சேரும்போது சுமார் ஒரு 12 மணி இருக்கும். 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் தான் அவங்க ஓய்வு எடுத்ததாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 மணிக்கு காரில் கிளம்பி உடனே முற்றுவதற்கு போய் அவங்க அதில் கலந்துக்கிட்டு, அதற்கப்புறமா எல்லாம் முடிந்த உடனே நான் கோவிலில் கேட்டேன், இவ்வளோ பேரும் மறுபடியும் ஒரு விஸ்வநாதர் வழிபாடு வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொன்னார். மறுபடியும் ஒரு வழிபாடு அவங்களுக்கு கிடைச்சது. அப்போ நான் சாமி ஒரு அபிஷேகம், கங்கை அபிஷேகம் பண்ணால் பரவாயில்லைன்னு சொன்னேன். அதுக்கும் அனுமதி கொடுத்தாங்க. போய் சாமி அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் நான் ஒரு புகைப்படம் எடுக்க சொன்னேன். அந்த புகைப்படக்காரர் வந்து எனக்கு சிஇஓ அனுமதி இல்லாமல் நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்லை அப்படின்னு வெளியில் வந்துட்டோம். அந்த புகைப்படக்காரர் அந்த சிஇஓக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி கோயிலூர் சாமி ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க, நான் எடுக்கிறேன், ஏன்பா சொன்னால் எடுத்துருக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னார். உடனே திரும்ப என்னை வந்து அழைச்சி, நீங்கள் மறுபடியும் வந்து அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி 2வது அபிஷேகம் சாமியை பண்ண சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் சிறுவையாதீனும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, சிரிப்பாக கேட்டாங்க, அடிகள் அபிஷேகம் செய்வதை விட புகைப்படக்காரருக்கு முகம் கொடுத்து அப்படின்னாங்க. ஆக இந்த இந்த நிகழ்வு எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுடைய இதை உண்மையாக இதை நல்லபடியாக நடத்தணும்னு நினச்சதுனால விஸ்வநாதர் நமக்கு வேணுங்கிறதுக்கு மேலே கொடுத்தார். இல்லைன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இவ்வளவுலாம் அந்த கோயிலில் யாருக்கும் இது வரைக்கும் நடக்கலை, இனிமேலும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த 150 பேருக்கு அப்புறமா நான் இப்போ போய் கேட்டேன்னா, இப்போ எவ்வளோ பேர் வராங்க? 37 பேர். 150 விட குறைச்சி தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ அதுக்கு பின்னாலே ஒரு 3-4 முற்றோதல் பண்ணிட்டோம். அதனால தொடர்ந்து இப்போ திருவாசகம் அங்கே காசி கோயிலுக்குள்ளே படிக்கப்படுது. அது அவங்களுக்கு இப்போ புரியுது அது என்ன அப்படின்னு. அதனால நம்ம பேரூர் மடத்தினால் அங்கே வந்து திருவாசக முற்றுவதல் பரவலாக தெரியப்பட்டது. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நான் சாமிகிட்ட சொன்னேன், இது சாமி உங்களுக்கு நல்ல தொண்டர்கள் இருக்காங்க, நீங்கள் ராத்திரி தான் வந்து சேர்றீங்க, ஆனால் உங்களுடைய தொண்டர்கள் முதல் நாள் காலையிலேயே, வாணி போன்றவர்கள் எல்லாம் காலையிலேயே வந்து அவங்க வீட்டு விசேஷத்தை பார்க்குற மாதிரி அவ்வளவு ஒரு ஆர்வம். அவங்க கூட ஒரு பெண் வந்தாங்க. அப்போ அந்த சிஇஓ கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய திருமண நாள் இன்னைக்குன்னு சொல்கிறாங்க. திருமண நாளோ பிறந்த நாளோன்னு சொல்கிறாங்க. அப்படியா, போய் வழிபாட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபரை கூட அனுப்புகிறார். இவங்க வழிபாடு முடிஞ்சு வந்த உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுன்னு சொல்கிறாரு. அதுவும் கிடைத்தது. அதனால் அந்த தொண்டுக்கு நாம் அங்கே மரியாதை இருக்குது. அதனால் அது பேரூர் சாமிக்காக நடந்ததாங்கிறத விட இதெல்லாம் தொண்டு செய்பவர்களுக்கு விஸ்வநாதர் கண்டிப்பாக எல்லா உதவியும் செய்வார். இது நாம் வந்து ஒரு அனுபவமாக கண்டோம். இது இல்லாமல் நான் இப்போ இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், இந்த மாதிரி 100ஆண்டு விழாக்கள் நாம் கொண்டாடுறோம். அதனால் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அவங்க பண்ண காலத்தில், நான் எங்கள் மடத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்குறேன். 230 வருஷம் முன்னாலே நம்ம கோவிலூர் மடம் உருவாகுது. சாமி சொன்ன மாதிரி தமிழில் வேதாந்தம் பயிற்றுவிக்கிறது. நான் அதை வேதாந்தம்னு கூட படிக்கிறது, நான் பார்க்கறது இல்லை. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு எனக்கு அது என்னன்னு புரியல. பின்னால் எனக்கு என்ன புரிய ஆரம்பிச்சதுன்னா, அந்த காலகட்டத்தில் 1818 1810 வருடங்களில் சில இனத்தை சேர்ந்தவர்கள் சாதாரண பள்ளிக்கே போவதற்கு தடை இருந்த காலம். சில இனத்தவர் மட்டும்தான் பள்ளிக்கே போக முடியும். அந்த காலத்தில் நம்ம வேதாந்தத்தை நம்ம மடத்தில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். அவர்களெல்லாம் எதுவுமே படிக்காதவர்கள். அதாவது சில இனத்தவர்னா நாவிதர்,
செருப்பு தைக்கிறவர், அந்த மாதிரி இனத்தை சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்னு நாம் நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் நம்ம மடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. முதல்ல தமிழ் வாத்தியாரை வச்சு தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழில் வேதாந்தம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம் எல்லாம் அந்த அந்த நூல்களில் இருக்கு. இப்போ எதுக்காக அதை படிக்கணும்? ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். இப்போ அவர் அங்கே படிச்சுட்டாருன்னா அவருக்கு அவருடைய சர்க்கிளில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஆக ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை மேம்படுத்துவதற்காக கல்வி தேவைப்படுது. அந்த கல்வியை எனக்கு தெரிஞ்சு ராமானுஜருக்கு அப்புறம் கொடுத்தது கோவிலூர் மடம். அதற்கு துணையாக இருந்தது சாந்தலிங்க அடிகளுடைய 2 நூல்கள். இது ஒரு நிலை. இப்போ இன்றைக்கு நிலைமை அப்படி இருக்கா? இப்போ வேதாந்தம் படிக்க வராங்களா? நான் வேதாந்தானந்த சுவாமிகிட்ட சொல்றேன், நீங்க பாடம் எடுத்துறீங்க, நீங்க வெறும் கைவழி நவநீதம் தான் எடுக்கிறீங்கன்னதுக்கப்புறம் அவர் வேறையெல்லாம் இப்போ சொல்லி கொடுக்குறாரு. அவர் வந்து இப்போ ரிபுகீதை அதெல்லாம் இப்போ பாடம் எடுக்கிறார். நான் சொன்னேன், நீங்கள் எங்கள் மடத்துக்கு வாங்க, அங்கேருந்து வகுப்பு எடுங்க. நாம் ஏற்கனவே 8ஆம் பட்டம் வரைக்கும் நம்ம மடத்தில் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 400 பேர் படிச்சிருக்காங்க. இப்போ 4 பேர் கூட கிடைக்கல. அப்போ வேதாந்தத்துக்கு தேவை இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் மீண்டும் மனிதனுடைய சுயமரியாதை தேவைங்கிறது மறுபடியும் வருது. ஆகவே நம்ம இப்போ சமீபத்தில் பெங்களூரில் எல்லா சன்னியாசிகளும் சேர்ந்து ஒரே மாதிரியாக நம்ம வந்து வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம். அவரவர் விருப்பப்படி பண்ணலாம். ஆனால் ஒரே யூஆர்சின்னு ஒன்று பண்ணுறாங்க. நான் அப்போ அந்த சாமிகிட்ட சொன்னேன், சுவாமி இனிமே நம்ம பூஜையெல்லாம் பண்ணுறதெல்லாம் நல்லா பண்ணுங்க. பூஜையை பற்றி எனக்கு ஒன்றும் வேறு அபிப்பிராயம் இல்லை. ஆனால் இப்போ நாம் காப்பாற்ற வேண்டியது நம்ம மதத்தில் உள்ள மக்களை காப்பாற்றணும். நம்ம மதத்தை விட்டு வெளியில் போகிறாங்கன்னா அதற்கு காரணம் நாமெல்லாம் பூஜை பண்ணலை, காலையில் 5:30 மணிக்கு பூஜை பண்ணாதனால யாரும் மதம் மாறுறாங்களா? இல்லை. இந்த மனிதர்கள் சாதாரண மக்கள் கண்ணிலேயே படாதவர்களாக்காங்க, பெலோதர் ஆடாராக இருக்காங்க. அவர்களெல்லாம் நாம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம வீட்டில் 1 கோடி ரூபாயை வச்சுட்டு கதவை திறந்து வச்சுட்டு போகிறோம். அப்புறம் யாரோ வந்து திருடிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் யாருடைய பிழை அதிகம்? நாம் கதவு திறந்து வச்சதா, அவர் வந்து எடுத்துகிட்டு போனதா? என்னன்னு யோசிங்க. நாம் நம்ம மக்களை காப்பாற்ற தவறிட்டோம். ஆனால் மதம் மாற்றம்னு மட்டும் பேசுகிறோம். அதை தடுக்கிறதுக்கு நாம் ஏதாவது செய்கிறோமா? நீ காலையில் கூட யாரோ சொன்னார்கள், அந்த மதம் மாற்றத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? முதல்ல இந்த தவிர்க்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களையெல்லாம் நம்ம மடத்துக்குள்ளே கொண்டாடணும். அது முதல்ல நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரணம். அவர்களுக்கு நாம் கல்வி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் அப்போ ராமசாமி அடிகளார் 1953 இங்கே சமரச கல்வி அப்படின்னு தான் இந்த தமிழ் கல்லூரியை துவங்கியிருக்காங்க. தமிழ் கல்லூரிக்கு சமரச கல்வி நிலையமாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு புரட்சிகரமான மனநிலை இருந்தால்தான் பண்ணியிருக்க முடியும். கட்டாயமாக அன்னைக்கு இந்த கல்லூரியெல்லாம் நடத்துறதுக்கு வயபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பணமெல்லாம் இருந்திருக்காரு. கட்டாயமாக அதிலிருந்து ஆசிரியர்கள் இலவசமாக வந்திருக்கணும், இல்லை ரொம்ப சொற்ப தொகை சம்பளமாக வாங்கிட்டு வந்திருக்கணும். எந்த மாணவரும் ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டார் கட்டாயமாக. அப்படி இருக்கும் போதும் நாம் ஒரு கல்லூரி நடத்தணும்னு நினைக்கணும்னா அது ஒரு புரட்சிகரமான மனநிலையில் இருந்தால் தான் பண்ணியிருக்க முடியும். இப்போ நாம் என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 100ஆண்டை கொண்டாடுறோம், 1 வருஷம் நம்ம பண்ணியிருக்கோம். சாமி சொன்ன மாதிரி இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். அது போதுமா? நாம் என்ன பண்ண போகிறோம்? அவர்கள் செஞ்ச செயல்களில் முக்கியமான செயல் என்ன அப்படின்னா தமிழ் வழிபாடு. மறைமலையடிகள் துவங்கினதை மறைமலையடிகளாக இதை கொண்டு செலுத்தியிருக்க முடியாது. அவர் ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளராக இருந்தார், தனித்தமிழ் இயக்கம் நடத்தினார். அவரால் வழிபாடை கொண்டு வரதுக்கு ஒரு மடம் தேவைப்பட்டது. அந்த மடமாக பேரூர் மடம் இருந்திருக்கு, திருவையாதீனம் இருந்திருக்கு, பழனி மடம் இருந்திருக்கு. இந்த 3 மடங்கள் தான் இதை வந்து பெரிய அளவில் கொண்டு செலுத்தியிருக்காங்க. இந்த மடங்கள் கொண்டு செலுத்தலைன்னா இன்னைக்கு தமிழில் வீட்டு கிரகப்பிரவேசம் நடக்காது, திருமணங்கள் நடக்காது, சாந்தி நடக்காது. என்னுடைய திருமணம், நான் குடும்பத்திலிருந்து சன்னியாசியாக வந்தவன், என்னுடைய திருமணம் என் குடும்பத்தில் உள்ள அத்தனை திருமணங்களும் தமிழில் தான் செய்தோம். என்னுடைய 60ஆம் ஆண்டு நிறைவு விழா தமிழில் தான் செய்தோம்.
இன்னும் எல்லாரும் அப்படிதான் செய்யுங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம கோவிலூர் மடத்தில் உள்ள மடாதிபதிகள் அந்த சமாதிகளுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கும்போது சாமிகிட்ட சொல்லி, சாமி தான் இங்கே ஆள் அனுப்பிச்சு சண்முகத்தை அனுப்பிச்சு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணோம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கு தேவை கோவிலூர் மடம் ஒரு முன்னெடுப்பு செய்கிறது. இப்போ நமது அறநிலையத்துறையில் 38,000 கோயிலோ 43,000 கோயிலோ இருக்குன்னு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. அதில் எத்தனை கோயிலில் ஒரு கால பூஜை கூட இல்லை, எத்தனை கோயிலே இல்லை. இது 2 நிலையுமே இருக்குது. இப்போ ஒரு கால பூஜை கூட இல்லாத கோயில்களுக்கு பூஜை செய்யறதுக்கு நம்ம ஏதாவது செய்யலாமா? கோவிலை கட்டியாச்சுன்னா அந்த கோவிலுக்கு உள்ள சாநித்தியம் பூஜை நடந்தாதான். அந்த பூஜை நடக்கணும்னா நாம் ஏதாவது செய்யணும். இப்போ நான் இதே விஷயத்த மாயவரம் கும்பாபிஷேகத்தில் சிவாச்சாரியார்கள் இருக்கும்போது நாம் வேத பாடசாலைகளுக்கு உதவி செய்கிறோம். அந்த சிவாச்சாரியார் வந்து என்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க சொன்னார். நம்ம திருவாவூருடைய ஆதீன கர்த்தர் இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள்லாம் இப்போ சிவாச்சாரியார்களை நீங்கள் நியமிக்கிறதுக்கு உதவி செய்யலைன்னா உங்கள் இடம் காலியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துக்கு வேறு யாராவது வருவார்கள். எந்த இடமும் ரொம்ப நாளைக்கு காலியாக இருக்காது. நீங்கள் காலி பண்ணீங்களா வேறு யாரும் வருவாங்க. இப்போ ஏன் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் சொல்கிறாங்க, ஒரு சிவாச்சாரியார் கோயிலுக்கு பூஜைக்கு போனார்னா அவருக்கு கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்ன, கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்கு போகிறவர்கள் சிவாச்சாரியார்களாக போனால் அவங்கெல்லாம் கோடீஸ்வரர் ஆயிடுறாங்க. நாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறோம். இப்போ திருப்பணிக்கு ஆகிற செலவை விட யாகசாலை செலவு அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியான ஒரு நிலைமையாக எனக்கு தெரியல. இந்த இந்த ட்ரெண்ட் வந்து நல்லா இல்லை. நான் இந்த பெங்களூரில் எல்லா சாமிகளும் இருக்கும்போது தர்மபுராதீன்கிட்ட சொன்னேன், சாமி நீங்கள் தான் இந்த ரூபாயெல்லாம் ஏற்றி விட்டீங்க, அதனால் எல்லோரும் ரொம்ப அதிகமாக பணம் கேட்குறாங்க. இல்லை நான் ஒரு காலத்துக்கு 600 ரூபா தான் கொடுக்குறேன். நாங்கள் நம்ம சாது சாமி எப்போன்னு சொல்லுவாங்க, எதுக்காக 8 காலம் பண்ணுறேன் 12 காலம் பண்ணிட்டேன், 4 காலம் பண்ணால் பத்தாதா? அது ஒரு கேள்வி. 4 காலத்துக்கு பதிலாக ஏன் 8 காலம் பண்ணணும்? 8 காலம் பண்ணால்தான் அதில் சாநித்தியம் இருக்குன்னு எந்த ஆகமத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சாமி கேட்டாங்க. நான் அவ்வளோ கடுமையாக கேட்குறேன். பழனி சாது சாமி மட்டும்தான் அப்படியெல்லாம் பேச முடியும், என்னால் முடியாது. அதனால் நான் வந்து சாதாரணமாக கேட்டுக்கிட்டேன், சாமி ரொம்ப ரூபா கொடுக்க முடியல சாமி, என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் மாற்று அந்த காலத்தில் நம்ம ராமசாமி அடிகளார் கண்டுபிடித்த மாற்று. அதானே எளிமையாக நடத்துங்க. அது இப்போ ஒரு கமிட்டி போட்டாங்க. இதில் வந்து எது ஆகம கோயில் எது ஆகமம் இல்லாத கோயில்னு அதில் ஒரு நபர் தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என் பெயரை பரிந்துரைத்தார்கள். ஆனால் அரசாங்கம் வந்து நாங்கள் தான் ஆள் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் மயிலம் சாமியை போட்டிருக்காங்க. இப்போ ஆகம கோயிலா இல்லையான்னெல்லாம் அவங்க முடிவு பண்ணட்டும். ஆகம கோயில்னே வரட்டும். யார் இப்போ வேலைக்கு வரப்போறா? இப்போ ஆகம கோயில்னு சொன்ன உடனே ஒரு கியூவில் ஒரு 20,000 பேர் நிற்கிறாங்களா, நான் குருக்களா வரேன்னு சொல்லிட்டு? அப்படின்னா இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் இப்போ நாம் தயாராக இருந்தால், நாம் வந்து பேரூர் சாமியும் சிறுவையாதீனமும் முடிவு பண்ணால், இங்கே இருக்கிற எத்தனையோ பேர், அதாவது ஓய்வு பெற்றவர்கள், வேலையிலேருந்து ஓய்வு பெற்றவர்கள் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களால வீட்டுக்கும் சிரமம்தான். அவங்க குடும்பத்தில் ரிட்டையர் ஆனவரை வச்சு நிர்வாகம் பண்ணுறது அவரவருக்கு சிரமமாக தான் இருக்குது. அவர்களையெல்லாம் இந்த பயிற்சிக்கு அனுப்புங்க. அவரவருக்கு பக்கத்தில் உள்ள கோயிலை போய் பூஜை பண்ண சொல்லுங்க. இடம் எப்படியும் காலியாக இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் போய் வேலைக்கு சேர்ந்து சம்பளம் வாங்கினாதான் பிரச்சனை, ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு ஸ்கீம் வச்சேன். நான் ஒரு பூஜை செய்பவர் ஒரு 4 கோயிலுக்கு போகலாம். ஒரு கால பூஜை அவர் பண்ணட்டும். அவருக்கு நான் மாதத்துக்கு 25,000 ரூபா கொடுக்குறேன். இன்னைக்கு ஐடி வேலைக்கு 25,000 ரூபா சம்பளம் இல்லை. ஐடி வேலைக்கு இன்னைக்கு போறவர் நாளைக்கு அந்த வேலை இருக்குமான்னு தெரியாது. ஆனால் பூஜை செய்ய போனவர் அவர் காலத்துக்கு அவர் விருப்பப்படுற காலம் வரைக்கும் பூஜைக்கு வேலை கிடைக்கும். 25,000 ரூபா சம்பளமும் கிடைக்கும். நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நான் வந்து ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ண தயாராக இருக்கேன்னு சொன்னேன். அரசாங்கத்தில் நான் லிஸ்ட்டு கேட்டேன். சாமிகிட்டையும் சொன்னேன், நீங்கள்லாம் அறநிலையத்துறையில் செல்வாக்காக இருக்கீங்க சாமி, எனக்கு லிஸ்ட் வாங்குங்க. அமைச்சர் கூப்பிட்டு ஒரு ஜாயின்ட் கமிஷனர் கிட்ட அவங்க கேட்குற லிஸ்ட்டு பூஜை இல்லாத கோயில் லிஸ்ட்டு கொடுங்கங்கிறாங்க.
அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க 2 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கொடுங்க, நாங்க பூஜை பண்றோம். 2 லட்சம் ரூபாயை வச்சு சூட கூட வாங்க முடியாது. அவருக்கு என்ன சொல்றாருன்னு தெரியல. நீங்க பாட்டு 5 லட்சம் செலவழிச்சுட்டு 10 லட்சம்னு கணக்கு எழுதுவீங்க, உங்களுக்கு யார் ஆடிட் பண்ணுவா அப்படின்னு. நான் செலவு பண்ணா ஆடிட் நீங்க பண்ண முடியாது, ஆனா பூஜை நடக்கும். நீங்க பண்ணா ஆடிட் நடக்கும், பூஜை நடக்காது. எது வேணும் பூஜை? ஆனால் நம்மளால இது வரைக்கும் செய்ய முடியல. நம்ம போன உடனே காசி கோயில்ல எல்லாரும் முற்றுவதல் பண்ணணுமே, சாப்பிட கொஞ்சம் பேர் போனா சில பேர் பாட மாட்டாங்களே நினைச்ச கோவில் நிர்வாகத்தையும் பார்க்கிறோம். இங்க ஆடிட் இல்லைன்னா நான் வந்து பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ற கோவிலையும் பார்க்கிறோம். ஆக இப்ப இதெல்லாம் நம்ம திருத்தணும்னா 2 வேலை தான் பண்ணணும். நம்ம பேரூர் சாமி சிறுவையாதி நம்ம சேர்ந்து இப்ப பயிற்சி ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சு ஒரு 4 மாசம் 5 மாசம் கோர்ஸ் நடத்தி அவர்களை எல்லாம் ஏதாவது கோவில்ல நம்ம சம்பளம் கொடுப்போம், அரசாங்கத்திட்ட கேட்க வேண்டாம். அந்தந்த ஊர் மக்களை இன்வால்வ் பண்ணுவோம். உங்க ஊர் இது வந்து நான் காசியில பழைய கோவில்களை புதுப்பிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு என்ன தலைவரா போட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க கோவிலெல்லாம் புதுப்பிச்சிருவீங்க, உள்ளூர் மக்கள் வரலைன்னா நீங்க கோரி முகமது மாதிரி உங்களை நினைப்பாங்க, நீங்க கோயிலை எடுத்துக்க வந்துருக்கீங்கன்னு நினைப்பாங்க. உள்ளூர் மக்களை பூஜை பண்ண வைங்க, தினம் கோயிலுக்கு கொண்டு வாங்க, அவங்கள சூடம் கொடுக்க சொல்லுங்க, அவங்கள ஊதுபத்தி கொடுக்க சொல்லுங்க. அந்த மக்களை நீங்க கோவில்ல பூஜையில இன்வால்வ் பண்ணுங்க. இந்த பூஜை பண்றவர் 8 மணிக்கு வந்தாரா 10 மணிக்கு வந்தாரான்னு ஃபோன் பண்ண சொல்லுங்க. நீங்க சொல்லலைன்னா அவர் வரமாட்டார். இப்ப நிறைய இடத்துல அது நடக்குது. அதனால உள்ளூர் மக்கள் விழிப்புணர்வோட அந்தந்த கோயிலுக்கு போனீங்கன்னா 1 கால பூஜை 4 கால பூஜையா மாற்ற முடியும். நீங்க கோயிலுக்கு போகலைன்னா அது நடக்காது. ஆக நீங்க எல்லாருமே அவரவருடைய கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க. இப்ப ஒரு கேள்வி எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் சாமி நம்ம ஊர்ல ஒரு சிவன் கோயில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, அந்த கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, காசிக்கு போறேங்கிறாங்களே, வேற ஏதோ ஒரு கோயிலுக்கு போறேங்கிறாங்க, திருவண்ணாமலைக்கு போறேங்கிறாங்க. திருவண்ணாமலை ஒரு புண்ணிய ஸ்தலம், காசி புண்ணிய ஸ்தலம். ஆனா தினசரி நம்ம சிவன் கோயிலுக்கும் போகலாம்ல, ஏன் போகல? அது காசிக்கு போனால்தான் நமக்கு மோட்சமா? இல்லை. அதனால பக்கத்தில் உள்ள கோயிலுக்கும் போங்க. நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா அங்க இருக்கிற இறைவன் உங்களை பிடிச்சுக்குவார், விடமாட்டார். அதனால எல்லாரும் அந்தந்த கோயில்களுக்கு போங்க. நம்ம சாமி வந்து விரைவில் இந்த வகுப்புகள் ஆரம்பிப்பாரு. இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க, அவரவர் வீட்டில் உள்ள கணவர்கள் சும்மா இருக்காங்கன்னா கட்டாயமா கூட்டிடுவாங்க. ஏன்னா இங்க யாரும் ஆண்களை பார்க்கலன்னா, நிறைய ஆண்கள் நான் பார்க்கல. அதனால அவங்கெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கல, சும்மா வீட்டில் இருப்பாங்க. கொஞ்சம் பேரை கொண்டாங்க. அவங்கெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா 30 திருமேனி தீண்டுவார் கடியேன்னு சேக்கிலார் சொன்ன மாதிரி அவர்களும் நாயன்மார் ஆவார்கள். அதற்கு வந்து நீங்க எல்லாம் உதவி பண்ணுங்க. இது ஒரு வேண்டுகோள். 2வது வேண்டுகோள், நிறைய புத்தகம் நான் சாமிகிட்ட ஒரு வேண்டுகோள். நான் ரொம்ப வருஷமா இந்த புஸ்தகங்களை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம், டிஜிட்டைஸ் பண்றோம். உங்கள்கிட்ட உள்ள பழைய புஸ்தகங்கள் இப்போ திருப்பி நீங்க பிரிண்ட் பண்ணாத புஸ்தகங்கள் எங்கிட்ட கொடுங்க. நான் எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துட்றேன். ஏன்னா இப்ப சாமிக்கு கோயம்புத்தூர்ல உள்ள அடியார்களை விட அமெரிக்காவிலும் லண்டன்லையும் மலேசியாவிலையும் உள்ள அடியார்கள் அதிகமாயிட்டாங்க. அதனால அவர்களெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்கணும்னா சாமி புஸ்தகத்தை எல்லாம் சுமந்துட்டு போக வேண்டாம், இந்த லிங்கை கொடுங்க, அவங்க படிச்சுக்குவாங்க. அதனால இந்த டிஜிட்டைஸ் பண்றதுக்கு நாங்க அந்த உதவியை நாங்க செய்ய தயாரா இருக்கோம். நீங்க புத்தகங்கள் கொடுங்க, இந்த வழிபாட்டுக்கு உள்ள வேலையை நம்ம செய்வோம். நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, நான் வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு சாமி வந்து முதல்ல என்னை இங்க வந்து பேச வச்சதுக்கும் இன்னைக்கு இந்த முக்கியமான நிகழ்வுல என்னை தலைமை ஏற்க வச்சதுக்கும் நன்றி.